ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மீன் மஞ்சூரியன் செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டுக்கே போகாமல் வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு 1/2 கிலோ விரால் மீனை இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மீன் மஞ்சூரியனை முள் இல்லாத மீனில் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். எடுத்து வச்சிருக்கிற மசாலாவெல்லாம் மீனில் சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. ஒரு 30 நிமிஷத்துக்கு இப்படியே ஊறட்டும். அதுக்கடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க. மசாலா கலந்து வச்சு 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மீனில் நல்லா மசாலாவும் ஊறி இருக்கு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மீனை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ மீனை எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ மீன் வறுபட்டுருச்சுங்க. இதை எடுத்துடலாம். இப்போ மீதி கலந்து வச்சிருக்கிற மீனையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மீன் மஞ்சூரியனுக்கு வந்துட்டு மீனை நம்ம வறுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாகவே வறுத்து எடுத்துக்கணுங்க. கிறிஸ்பியாக வறுத்துக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், மீன் இது மாதிரி சாஃப்டாக வறுத்து எடுத்துக்கணுங்க. மொறுன்னு வறுத்து எடுக்கக்கூடாதுங்க மீன் மஞ்சூரியனுக்கு. இதை எப்படியே எடுத்து பக்கத்தில் வச்சிடலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். இதை கூடவே பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வதங்கினதும் இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கலாங்க. வெங்காயத்தை கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி வதங்கினதும் இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கேப்சிகத்தை சேர்த்துக்கலாங்க. கேப்சிகம் சேர்த்ததுக்கு அடுத்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கேப்சிகம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கேப்சிகம் இது மாதிரி நல்லா வதங்கிச்சுங்க. இதில் 4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரு இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குங்க. இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் இதே மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டி பதம் வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ இப்படியே 1 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கலாங்க. கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வீட்லேயே ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மீன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.